வசனம் இறங்கிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்த சஹாபின்னு சொல்லிட்டாங்க. அந்த சஹாபி அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஊருக்குள்ள மதீனாவின் தெருக்களுக்கு ஓடுறாங்க. அல்லாஹ்விடமிருந்து வசனம் அருளப்பட்டிருக்கிறது திருக்குர்ஆனிலே. என்ன வசனம் அருளப்பட்டிருக்கிறது? மதுபானத்தை குடிக்க கூடாது, அதை விட்டு விலகி கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் வசனம் இறக்கியிருக்கிறார் என்று அந்த வசனத்தை அந்த நபித்தோழர் ஓதி காட்டுகிறார். எப்படிப்பட்ட சபை இடத்தில் ஒரு சபையாக கூடி அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மதுபானம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேருடைய வாய்களில் மதுபானம் நிறைந்திருக்கிறது, சில பேர்களின் கரங்களில் மதுபான கோப்பைகள் இருக்கிறது. அந்த தோழர் சொல்லுகிறார், ஃபஜ்தனிபூ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்ற செய்தியை அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார். வாயில் வைத்து தொண்டைக்குள் இறங்குவதற்குள்ளாக வாயில் இருந்த மதுபானத்தை துப்புகிறார் தோழர். கையில் வைத்திருந்த மதுபான புட்டிலை தூக்கி வீசுகிறார் தோழர். இன்னொரு எழுந்திருக்கிறார். தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற மதுபான பேடல்களை, பெரும் பெரும் பானைகளை அப்படியே கொட்டி கவிழ்க்கிறார். வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், மது ஒழிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? இந்த அறிவிப்பு செய்யப்பட்ட அடுத்த வினாடி மதீனாவின் வீதிகளில் மது ஆறாய் ஓடியது. எல்லாரும் வீட்டுக்குள்ள வச்சிருந்தது பூரா கொட்டி இந்த வசனத்தை சொல்ல அவ்வளவுதான். ஆங்காங்க வீட்டுல இருந்து எல்லாம் கொட்டி 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 தெருவில் ஓடுது. எப்படி ஓடுது? தெருவே மது ஆறாய் ஓடுகிறது என்று வரலாற்றாசிரியர்கள் வர்ணிக்கிற அளவிற்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒற்றை அறிவிப்பிலே அந்த தீமையிலிருந்து, பாவத்திலிருந்து விடுபட்டது, வெளியில் வந்தது. எப்படி இது எப்படி சாத்தியப்பட்டது? ஒரு அறிவிப்புல இன்னைக்கு நடக்கலையே. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ அறிவிப்பு செஞ்சு நடக்கலையே, எத்தனையோ கூட்டங்கள் போட்டு நடக்கலையே, எத்தனையோ மாநாடுகள் போட்டு நடக்கலையே, எத்தனையோ சட்டங்கள் போட்டு நடக்கலையே, எத்தனையோ அறிவியல் விளக்க புகைப்படங்கள் வீடியோக்களை போட்டு நடக்கலையே. அது எப்படி ஒரு அறிவிப்புல? வேறொன்றும் இல்லை, இந்த அறிவிப்பின் வழியாக ஏற்பட்ட மாற்றம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த அறிவிப்பிற்கு முன்னால் நபிகளார் செய்த வேலையின் வழியாக ஏற்பட்ட மாற்றம் இது. இந்த அறிவிப்பை செய்யறதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தை முதல்ல ரெடி பண்ணாங்க. எப்படி ரெடி பண்ணாங்க தெரியுமா? நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலக வாழ்க்கை நிலையான வாழ்க்கை இல்ல, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் நிலையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும். அங்க நீ இறைவனுக்கு முன்னால் பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் சொன்னதை செஞ்சா மறுமையில தப்பிச்ச, அல்லாஹ் செஞ்சது சொல்றதுக்கு மாற்றமா செஞ்சா மறுமை வாழ்க்கை நாசமாயிரும்னு, மரணத்திற்கு பிறகு ஒரு நிலையான வாழ்வு இருக்கிறது என்பதை குறித்து ஏறத்தாழ 13 ஆண்டு காலத்திற்கு மேலாக திரும்ப 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 நபிகளார் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள்.